Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. وأشهد أن لا إله إلا الله وحده وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. போற்றுகின்ற புகழ் அனைத்தும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வெறும் 6 நாட்களில் படைத்த ஏக இறைவனாகிய நித்திய ஜீவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அந்த ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் வற்றாத நிகரில்லாத பேர் கருணையும் உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய பின்பற்றுவதற்கு தகுதியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நபிகளாருடைய வாழ்க்கை நெறியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபஅ தாபிஈன்கள் மீதும் இந்த ஓரிரை கொள்கையை மக்கள் மத்தியில் தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய அத்தனை நல்ல இமாம்கள் மீதும், குறிப்பாக இந்த மாபெரும் தெருமுனை கூட்டத்திலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய அத்தனை ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அவனுடைய கருணையும் அவனுடைய மன்னிப்பும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையினை நான் துவங்க கடமை பெறுகிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தௌஹீத் கொள்கை ஒரு விளக்கம் என்ற தலைப்புக்கு கீழே நான் பேச கடமை பெற்றுள்ளேன். தௌஹீத் என்ற வார்த்தை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே தௌஹீதை புரிந்து கொள்ளாத மக்கள், தௌஹீத் ஜமாத் என்று சொன்னால் அது மக்கள் மத்தியில பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஜமாத். தௌஹீத் என்று சொன்னால் மக்கள் மத்தியிலே குழப்பத்தை ஃபித்னாக்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஜமாத் என்றெல்லாம் தௌஹீதை புரியாத மக்கள் விளக்கம் சொல்வார்கள். ஆனால் தௌஹீத் என்ற இந்த கொள்கை, இந்த விளக்கம் என்பது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விளக்கமாக இருக்கிறது. தௌஹீத் என்று சொன்னால் கலிமாதான். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தா, அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் எந்த கடவுளும் இல்லை. வஹ்தா, அவன் தனித்தவன், அவன் தனித்து விளங்கக்கூடியவன் என்று இதற்குண்டான அர்த்தமாக இருக்கிறது. இதுதான் தௌஹீத். தௌஹீத் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நிகராக எந்த மனிதனும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு நிகராக தூதர் கிடையாது, அல்லாஹ்வுக்கு நிகராக யார் மீதும் எந்த ஆற்றலும் இல்லை, அல்லாஹ்வுக்கு நிகராக தாயத்தின் மீது நம்பிக்கை வைப்பதோ, அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை தர்கான் மீது நம்பிக்கை வைப்பதோ, அல்லாஹ் இடத்திலே கேட்கக்கூடிய பிரார்த்தனையை தர்கால போய் கேட்பது இது ஷிர்காகும்.
இதை அனைத்துமே தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ் மாத்திரம்தான் என் ரப்பு, அவனுக்கு நிகராக யாருமே இல்லை, என் பிரார்த்தனை, என் வணக்க வழிபாடு, என் காணிக்கை அனைத்துமே இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து பராமரிக்கக்கூடிய நித்திய ஜீவனாகிய அல்லாஹ்வுக்குரியது என்ற நம்பிக்கையை நமது வாழ்க்கையிலே நாம் வெளிப்படுத்தினால் இதுதான் தௌஹீத். அல்லாஹ்வை தனித்து நாம் விளங்க வேண்டும், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும். இந்த ஒருமைப்பாடு, இந்த இறைவனை தனித்து நாம் வணங்குவதுதான் தௌஹீதுடைய கொள்கையினுடைய விளக்கமாக இருக்கிறது. இதை சொல்லதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபிமார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே அனுப்பி வைத்தான். இதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 16வது அத்தியாயம் 36வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வலகத் பஅஸனா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் ஒரு இறை தூதரை அனுப்பினோம். ஏன் அனுப்பினோம்? அன்யஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். வஜ்தனிபுத் தாகூத், இன்ன பிற தெய்வத்தை விட்டு நீங்கள் விலகி நில்லுங்கள். ஷைத்தானுடைய பாதையிலிருந்து நீங்கள் விலகி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இறை தூதர் மூலமாக ஒவ்வொரு சமுதாயத்திற்கு ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பினான். அதுல பாருங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 7வது அத்தியாயம் 59வது வசனம், லகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமி, நாம் நூஹை அவருடைய சமுதாயத்துக்கு அனுப்பினோம். ஃபகால, அந்த நூஹ் கூறினார், யா கௌமி, என் சமுதாயமே, உஅ்புதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரி, நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது, அல்லாஹ்வை மாத்திரம் தான் வணங்க வேண்டும் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமுதாயத்திற்கு தௌஹீதை எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ்வை தனித்து விளங்க வேண்டும், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை என்கின்ற அந்த போதனையை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமுதாயத்திற்கு எடுத்து சொன்னார்கள். அதே போல பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி 7வது அத்தியாயம் 65வது வசனம், வைலா ஆதின் அகாஹு ஹூதா, ஆது சமுதாயத்திற்கு ஹூத் என்ற நபியை நாம் அனுப்பினோம். கால யா கௌமி அபுதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரு, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் ஆது சமுதாயத்திற்கு சென்று அந்த இடத்திலே ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌஹீதை பிரச்சாரத்தை எடுத்து சொன்னார்கள், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும். அதே போல பாருங்கள், 7வது அத்தியாயம் 73வது வசனத்திலே, வைலா சமூத் அகாஹு சாலிஹ், சமூது சமுதாயத்திற்கு சாலிஹை நாம் அனுப்பினோம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூது சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பினான். அப்படி அனுப்பிய அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கால யா கௌமி அபுதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரு, அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களும் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதனை தங்களுடைய முதல் கருத்தாக, முதல் தாவாவாக மக்கள் மத்தியிலே தௌஹீத் பிரச்சாரத்தை எடுத்து சொன்னார்கள். அதே போல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மத்தியன் வாசிகளுக்கு தூதராக தேர்வு செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷுஐபை அனுப்பினான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களும் அந்த மக்கள் மத்தியிலே சென்று அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்கின்ற இந்த கொள்கை தான் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு சமுதாயத்தில் எடுத்து சொன்னார்கள். இந்த தௌஹீது சம்பந்தமாக நம்ம ஏன் திரும்பி திரும்பி பேசுறோம்? தௌஹீது தான் அடிப்படை கொள்கை. அல்லாஹ் தனித்தவன், அவருக்கு தான் நமது அனைத்து வணக்கங்களும் செய்ய வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்வதோ, அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே நாம போய் காணிக்கை செய்வதோ, அவ்விடத்திலே கையேந்துவதோ அது மிகப்பெரிய ஷிர்க். அல்லாஹ் இடத்திலே கேட்பது தௌஹீது, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பது தௌஹீது, அல்லாஹ் இடத்தை நாம் வணங்குவது தௌஹீது. அல்லாஹ் இடத்திலே நாம் நமது கோரிக்கையை வைத்தால் இதுதான் ஷிர்காக வழிகேடாக இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவுக்கு சென்றாங்க. மக்கத்து காபியர்கள் அவனிடத்துல கொள்கையை சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், இந்த உலகத்தை யாரு படைத்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மக்கத்து காபிரிடத்துல கேட்கிறாங்க. அதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அற்புதமான செய்தி பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், மக்களே, வலைன் சஅல்தும் மன் خلق السماوات والارض, மக்கத்து காபிரிடத்துல நீங்க போய் கேள்வி கேளுங்க, இந்த வானத்தை படைத்தது யாரு, பூமியை படைத்தது யாரு என்று நீங்கள் அந்த மக்கத்து காபிரிடத்துல கேள்வி கேட்டால், யகூலன்ன, அந்த மக்கத்து காபிர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் தான் வானத்தை படைத்தான், அல்லாஹ் தான் பூமியை படைத்தான், அல்லாஹ் தான் ஒட்டுமொத்த மனிதனையும் படைத்தான். இப்படி மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள். அல்லாஹ் தான் படைத்தான் என்கின்ற சிந்தனை அவரிடத்தில் இருந்தது. ஆனாலும் அந்த மக்கத்து காபிர்கள் என்ன செய்தார்கள், ஒரு நல்லவர் இறந்து விட்டால் அவருக்காக ஒரு சிலை செய்வார்கள். ஒரு நல்லவர் இறந்து விட்டால் அவருக்காக ஒரு சிலையை செய்து அந்த சிலையிடத்தில் என்ன செய்வார்கள், கோரிக்கை வைப்பார்கள். அந்த சிலையிடத்தில் போய் பரிந்துரை செய்வார்கள். ஏன் பரிந்துரை செய்றீங்க என்று கேட்டால், ஏன் இப்படி அல்லாஹ் இடத்துல துவா செய்யாம சிலை இடத்துல போய் ஏன் கேட்கறீங்க, கபர்ல போய் ஏன் கேட்கறீங்க, அவங்க இடத்துல ஏன் பிரார்த்தனை செய்றீங்க, அவங்க நாடு ஏன் போறீங்க அப்படின்னு சொல்லி முஹம்மது நபிகளார் அவர்கள் அந்த மக்கத்து காஃபிரிடத்துல கேள்வி கேட்டால் அதற்கு அவர்கள் சொல்வார்கள், என்ன தெரியுமா, யகூலன்ன ஹாஉலாஹி ஷுஃபாஉனா இன்தல்லாஹ், நாங்க ஏன் சிலைட்ட கேட்கிறோம்னா, நாங்க ஏன் தர்கால போய் கேட்கிறோம்னா, நாங்க ஏன் இறந்த நபரிடத்துல போய் கேட்கிறோம் தெரியுமா, அந்த நல்லவர்கள் அந்த சிலை இறைவனிடத்துல எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யும், பரிந்துரை செய்வதற்காக வேண்டிதான் நாங்கள் சிலை இடத்திலே கையேந்துகிறோம், அவரை நோக்கி நாங்கள் நெருங்கி செல்கிறோம். அதே போல இன்னொரு காரியம் சொல்லுவாங்க, மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா, நாங்கள் அல்லாஹ் இடத்திலே நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டிதான் சிலைகள் இடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம், அல்லாஹ் இடத்திலே ஒரு அன்பையை ஏற்படுத்துவதற்காக வேண்டிதான் இது மாதிரி இறந்தவரிடத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் என்று எப்படி அந்த மக்கத்து காபிர்கள் பதில் சொன்னார்கள். இதுதான் ஷிர்க். மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வை நம்பினாங்க, எந்த இடத்திலும் அவர்கள் நாங்கள் அல்லாஹ்வை நம்பல என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வை நம்பியதோடு சிலை இடத்துல பிரார்த்தனை செய்கிறது, அங்கு சென்று தன்னுடைய கோரிக்கை வைப்பது, அந்த சிலை இறைவனிடத்துல அல்லாஹ் இடத்துல எங்களுக்கு நெருக்கத்தை பெற்று தரும் என்று மக்கத்து காபிர்கள் இது போன்ற நம்பிக்கையில் இருந்தார்கள். இதுதான் இணை வைப்பு, இதுதான் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு வழிகேடான ஒரு பழக்கமாகும். அந்த மக்கத்து காபிர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் முஸ்லிம் என்று சொல்லவில்லை. முஹம்மது நபிகளார் அவர்கள் மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வை நம்பினாங்க, அதனால முஸ்லிம் என்று சொன்னார்களா, அவர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள். அல்லாஹ்வோடு சேர்த்து சிலை நம்பிக்கை, வணக்க வழிபாடு, இறந்தவர் இடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது. அதனாலதான் அந்த மக்களுக்கு காஃபிர் என்று சொல்லப்படுகிறது. இறை மறுப்பாளர்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், அல்லாஹ் இடத்துல சிலை வைக்கிறாங்க, அல்லாஹ் இடத்துல நல்ல மனிதர்களை போய் பிரார்த்தனை செய்யறாங்க. இந்த பழக்க வழக்கங்கள் அந்த காஃபிர் இடத்தில், மக்கத்து காஃபிர் இடத்தில் இருந்தது. இன்னைக்கு அப்படியே நம்ம தமிழகத்தை எடுத்து பாருங்க, அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்க. தர்காவுக்கு போறாங்களே, அவன்கிட்ட போய் கேள்வி கேளுங்க, உங்க ரப்பு யாருன்னு கேட்டா அல்லான்னு சொல்லுவாங்க. இந்த பூமி யாரு படைச்சது, அல்லான்னு சொல்லுவாங்க. பிறகு ஏங்க தர்காவுக்கு போறீங்க, அங்க போய் ஏன் கையேந்து வரீங்க என்று கேட்டால் மக்கத்து காஃபிர் என்ன சொன்னாங்க,
நாங்க ஏன் சிலையை வணங்குறோம், நாங்க ஏன் நல்ல இடத்துல பிரார்த்தனை செய்யறோம் சொன்னா, அந்த நல்லவர்கள் அந்த சிலை இறைவனிடத்துல ஒரு நெருக்கத்தை பெற்று தரும். அதனாலதான் நாங்க அவங்கள்ட்ட போய் பிரார்த்தனை செய்யறோம் என்று மக்கத்து காபிர்கள் என்ன பதிலை சொன்னார்களோ அதே பதில்தான் தமிழகத்தில் வாழக்கூடிய தர்காவுக்கு செல்லக்கூடிய தர்காவை சென்று பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க, நாங்க ஏன் பிரார்த்தனை செய்யறோம்னா, நாங்க ஏன் நாகூருக்கு போறோம்னா, நாங்க ஏன் ஏழைக்கு போறோம்னா, அவர்கள் அல்லாஹ் இடத்துல ஒரு நெருக்கத்தை பெற்று தருவாங்க. ஷாஹுல் ஹமீது அவுலியா அல்லாஹ் இடத்துல ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திடுவாரு, எங்களுக்காண்டி பிரார்த்தனை செய்வாரு அப்படின்னு சொல்லி இன்றைய உள்ள முஸ்லிம்கள் இது மாதிரி பதில் சொல்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் ஷிர்காகும், இதுதான் வழிகேடாகும். மக்கத்து காபிர்களுக்கும் தர்காவுக்கு செல்லக்கூடிய அந்த மக்களுக்கும் அவர்களுடைய நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? இருவரும் சமந்தானே. ஜிப்பா போட்டா, தொப்பி வைத்தா, தாடி வைத்தா ஒரு முஸ்லிமா? கண்ணியத்திற்குரியவர்களே, கொள்கையிலே அல்லாஹ்வை தனித்துவப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும். இப்படி இருந்தால்தான் அல்லாஹ்வின் பார்வையிலே நாம் இறைவனை உண்மையாக சத்தியமாக நம்புவதற்குண்டான அர்த்தமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் இது மாதிரி இந்த தர்காவுக்கு செல்லக்கூடியவர்களுடைய நம்பிக்கை தௌஹீதுக்கு எதிரானது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இறந்தவர்கள் செவியேற மாட்டார்கள். மௌத்தா போயிட்டாங்க, அவன்கிட்ட போய் சலாம் சொன்ன அதுக்கு பதில் சொல்லுவாங்களா? இறந்தவங்க அடக்கம் பண்ணியாச்சு, அவங்கள்ட்ட போய் ஏதாவது பிரார்த்தனை செஞ்சா அது அவங்க காதுல விழுவுமா? அதுக்குண்டான பதில் சொல்லுவாங்களா? அதற்குண்டான பயணம் இடத்துல கிடைக்குமா? அல்லாஹ் சொல்றான், லா துஸ்மியுல் மௌத்தா, இறந்தவர்கள் ஒரு பொழுதும் செவியேற்க மாட்டார்கள், அவர்கள் காதலை விழாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அப்ப நமது துஆவை, நமது கோரிக்கையை அல்லாஹ் இடத்திலே வைப்பதுதான் தௌஹீத். ஒவ்வொரு நாளும் தொழுகையில ஓதுறோமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்-ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையிலே ஓதுகிறோம். சுன்னத்தான தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுகிறோம். அதில் என்ன வருகிறது? இய்யாக நஅபுது, யா அல்லாஹ் நாங்கள் உன்னையே வணங்குகிறோம். வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் நாங்கள் உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்றுதான் அதுக்குண்டான அர்த்தமாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும். ஆனால் ஒரு கூட்டம் மக்கத்து காபிர்களை போல அவர்கள் எப்படி அந்த சிலைக்கு அந்த தர்காவுக்கு சென்றார்களோ அதே போலதான் இங்கு உள்ள சில முஸ்லிம்கள், போலி முஸ்லிம்கள் செய்றாங்க. தர்காவுக்கு செல்லக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. எவ்வளவு பெரிய ஷிர்க் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒமை ஷிர்க் பில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பாரோ ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், தடை செய்து விட்டான். வமஅவாஹுன் நார், ஷிர்க் வைப்பதற்குண்டான இடம் எங்க போவார்கள்? அவர்கள் தங்கும் இடம் பின்னார் நரகமாகும். வமாலில் லாலிமீன மின் அன்சார், நரகத்துக்கு சென்றவர்கள் பாவிகள், அவர்களுக்கு யாருமே உதவி செய்ய முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதற்காகத்தான் பல இடங்கள்ல ஷிர்க்குக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம். தௌஹீதை பற்றி மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய பாவமாகும். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்று சொன்னா நீங்க மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? நாங்க அல்லாஹ் தான் வணங்குறோம், அல்லாஹ்ட்ட தான் துஆ செய்றோம், சும்மா நாம அவுலியாட்ட போய் பிரார்த்தனை பண்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் அல்லாஹ்வுடைய பண்புகளையும் நாம் யாருக்கும் தந்துவிடக் கூடாது. ஏன் தந்துவிடக் கூடாது? அல்லாஹ் மீதுதான் நமது நம்பிக்கை இருக்கணும். இன்னைக்கு சிலர் என்ன செய்வாங்க? தாயத்து கட்டுவாங்க. ஏன்பா தாயத்து கட்டுறேன்? இல்ல எனக்கு கொஞ்சம் காய்ச்சலா இருக்கு, நான் நைட்ல தனியா போக வேண்டியது இருக்கு, அதனால ஜின்னு பாதிப்பு ஏற்பட்டுரும், எனக்கு பேய் பிசாசை மேல அன்றும் என்ன தொற்றும், எங்க வீட்டுல பிரச்சனையா இருக்கு, அதனால நான் கையில தாயத்து கட்டிருக்கிறேன். சில வீட்டுல பார்த்தா தகடு தொங்க விடுவாங்க.
சில வீட்டுல பார்த்தா படிக்கல்ல தொங்க விடுவாங்க. சில வீட்டை பார்த்தா சோத்து கத்தால தொங்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கிறது. ஏன் அப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளால் சொல்லி காட்டுகின்றார்கள், மன் தஅல்லக தமீமா ஃபகத் அஷ்ரக, யார் தாயத்தை தகுடை தொங்க விடுவாரோ ஃபகத் அஷ்ரக, அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார். அப்ப தாயத்து கட்டுவது, தகுடு கட்டுவது, இது மாதிரி செயலில் ஈடுபடுவது ஷிர்காக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. என் வீட்டுல உங்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாதா, அதற்கு என்ன வழிமுறை நபிகளார் சொன்னாங்க? எந்த வீட்டுல சூரத்துல் பக்ரா, அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் என்று சொல்லக்கூடிய பக்ரா சூரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுல ஷைத்தான் மாட்டான். பக்ரா சூராவை ஓதுங்கள், வீட்டுல பாதுகாப்பு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு காய்ச்சலா, நீங்களே அல்ஹம்து சூரா ஓதி உங்க உடல்ல தடவி கொள்ளுங்கள். இதற்கெல்லாம் மருந்து இருக்கா இல்லையா? நபிகளார் சொல்லி காட்டுறாங்களே. தாயத்து என்றைக்காவது மேல சொல்லிருக்காங்களா? உங்களுக்கு காய்ச்சல் வந்தா நீங்க தாயத்து கட்டுங்க, நீங்க வெளியே போகும் பொழுது கழுத்துல தாயத்து கட்டுக்குங்க, உங்க வீட்டுல தகுடு மாட்டுங்க. குர்ஆன்லயும் ஹதீஸ்ல இருக்கிறதா? நபிகளார் அவர்கள் இது மாதிரி வழிமுறைகளை நமக்கு காட்டினார்கள் கேட்டால் கிடையாது. அப்ப நாம் நமது வாழ்க்கையிலே ஷிர்க் என்கின்ற மிகப்பெரிய அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அந்த அநியாயத்திலிருந்து நாம் விலகி நிற்க வேண்டும். இன்ன ஷிர்க லதுலுமுன் அதீம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய அது அநியாயமாகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். வீட்டுல பார்க்கலாம், நோன்பு பெருநாள் போயிட்டு வருவாங்க, அல்லது கல்யாணம் ஆன வீட்டுல கல்யாணம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்குள்ள வருவாங்க. வரும்போது என்ன செய்வாங்க? ஆரத்தி எடுப்பாங்க. அது பிற மத கலாச்சாரம், அது இந்துக்கள் செய்வாங்க, அது அவங்களுடைய நம்பிக்கை. லக்கும் தீனுக்கும் வலியதீன், நம்ம மார்க் நமக்கு, அவங்க மார்க் அவங்களுக்கு, அவங்க நம்ம குறை சொல்லக்கூடாது, அது அவங்களுக்குரியது. ஆனால் இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் எடுத்து பார்த்தால் தலையில முக்காடு போட்டு இருக்கிறாங்க, புர்கா போட்டு இருக்கிறாங்க, முஸ்லிம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு பெருநாள் தொழுகைக்கு போயிட்டு வந்தா ஆண்கள், அல்லது வெளியூருக்கு போயிட்டு வந்தா வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்பதாக என்ன செய்வாங்க? கையில ஒரு தட்டு, அந்த தட்டுல பார்த்தா கலர் தண்ணி, அதுல ஒரு விறகு கட்டு, அதுல ஒரு மிளகா போட்டு என்ன செய்வாங்க? ஆர்த்தி எடுப்பாங்க. உள்ள போயிடாதமா, நில்லுமா, நீ வெளியே போயிட்டு வந்திருக்கிற, நீ புது ட்ரெஸ் போட்டு போன, உன் மேல நிறைய கண்ணு பட்டு இருக்கும், நிறைய மக்கள் பார்த்து உங்க மேல பொறாமப்பட்டு இருப்பாங்க, அதனால ஆரத்தி எடுக்கலாம்னு சொல்லி என்ன செய்வாங்க? தலையை சுத்தி அப்படியே ஆரத்தி எடுத்து அதுல துப்புன்னு சொன்னா அந்த மக்கள் என்ன செய்வாங்க? அப்படியே துப்புவாங்க. துப்புன பிறகு அந்த தண்ணியை ரோட்ல கொட்டுறது. இப்படி இந்த பழக்கம் முஸ்லிம்கிட்ட இருக்கா இல்லையா? இது ஷிர்க் தானே. இப்படி எல்லாம் இருந்தா நமக்கு ஒண்ணுமே ஆகாதா? ஆரத்தி எடுத்தா எந்த பாதிப்பு ஏற்படாது, ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு மார்க்கத்தில் இருக்கிறதா? கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நமக்கு நன்மை ஏற்பட்டாலும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் ஏற்படுகிறது. பைக்ல போயிட்டு இருக்கிறோம், அப்படி போகக்கூடிய நேரத்தில் ஒரு விபத்து, தலைவிதி விதியில எழுதப்பட்டிருக்கும். ஒரு விபத்து ஆகிவிட்டு சொன்னால் அது விதியில எழுதப்பட்ட ஒன்று. அதனால நம்ம இது மாதிரி ஆரத்தி எடுத்தா நமக்கு விபத்து வராது, பாதிப்பு வராது அப்படின்னு சொல்ல முடியுமா? நமக்கு நல்லது நடந்தாலும் சரி, அல்லது பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் ஏற்படுகிறது. அப்ப ஆரத்தி எடுப்பது இது தௌஹீதை நம்ம இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயலாகும், தௌஹீதுக்கு எதிரான ஒரு செயலாகும் இந்த ஆரத்தி எடுப்பது. அதே போல இன்றைக்கு ஒரு உலகம் சார்ந்த உதாரணத்தை எடுத்து பாருங்க. ஒரு மகன் தன் தந்தையை பார்த்து அத்தா என்று கூப்பிடணும். அந்த அத்தா என்ன செய்யறாரு? தன் மகனுக்காக வேண்டி நல்லா உழைக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு, அவருக்கு தேவையான உணவு கொடுக்கிறாரு, எல்லா ஏற்பாடும் அத்தா செய்யறாரு. மகன் என்ன செய்யறான்? தன் அத்தாவை அத்தா என்று கூப்பிடாமல் பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தவன் போய் அத்தா அப்படின்னு கூப்பிட்டா அத்தாக்கு எவ்வளவு கோவம் வரும். என்னடா இது,
என் மகனை நான் தான் அவனை பெற்றெடுத்தேன், அவனுக்கு நான் உணவு கொடுத்தேன், அவனுக்கு எல்லா விதமான ஏற்பாடு செய்தேன். ஆனால் என் மகன் என்னை அத்தா என்று கூப்பிடாம எவனோ அவனை பார்த்து அத்தா என்று கூப்பிடானே, அநியாயக்காரனே, பாவி அப்படின்னு சொல்லி நம்ம மகன் மீது கோவப்படுவோம்ல, இது அநியாயம் தானே இந்த மகன் செய்தது. அதே போல அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷிர்க ஸுல்முன் அலீம், நான் தான் உங்களை படைத்தேன், நான் தான் உங்களுக்கு உணவு கொடுக்கிறேன், நான் தான் உங்களுடைய உடலிலே உயிர் கொடுத்திருக்கிறேன். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாஹ் தான் படைத்தான், அல்லாஹ் தான் பராமரித்துக் கொண்டிருக்கிறான். நாம் அந்த அல்லாஹ் இடத்திலே கோரிக்கை வைக்காமல், அந்த அல்லாஹ் இடத்திலே துஆ செய்யாமல், அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி நமது வணக்க வழிபாடுகள் செய்யாமல் இன்ன பிற நபரிடத்தில் தாயத்து மீது, தகடு மீது, தர்கா மீது நம்ம நம்பிக்கை வைத்தால் எப்படி தன் மகன் தன் அத்தாவை அத்தா என்று அழைக்காமல் வேற யாரோ ஒரு நபர் அத்தா என்று கூப்பிட்டால் அது மிகப்பெரிய அநியாயமோ, அதே போலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே நாம் பிரார்த்தனை செய்யாமல் வேற நபரிடத்திலே பிரார்த்தனை செய்தால் நாம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிறது. அல்லாஹ் சும்மா விடுவானா? அல்லாஹ் அப்படியே விட்டுருவான மறுமை நாள்ல? இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உலகத்தில் அல்லாஹ் விடுவான். நீ தவறு செய், நன்மை செய், எது வேணாலும் செய், அல்லாஹ் விடுவான். ஆனா மறுமை நாள்ல என்ன செய்வான்? அவனுடைய பிடி கடுமையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து யாருமே தப்ப முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தௌஹீத் என்கின்ற அந்த ஓரிரை கொள்கை, அல்லாஹ்வை தனித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்த வேண்டும். நம் அத்தனை செயல்களையும் அல்லாஹ்விற்காக வேண்டி அமைத்துக் கொள்வதுதான் தௌஹீதுடைய கொள்கையாக இருக்கிறது. நீங்க பாருங்க, சுன்னத் ஜமாத் ஆலிம் சபையில் இருக்கிறாங்க. மக்களுக்கு எப்படி அறிவுரை சொல்றாங்க? உங்கள்ட்ட நான் கேட்கிறேன், யார்கிட்ட நம்ம துவா செய்யணும் அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? அல்லாஹ்ட்ட தான் துவா செய்யணும் அப்படிதான் பதில் சொல்லுவீங்க. ஆனா ஒரு ஆலிம்சா மக்கள் மத்தியில பயான் பண்றாரு. எப்படி பண்றாரு தெரியுமா? நீங்க அல்லாஹ்ட்ட துவா செய்யாதீங்க, அல்லாஹ்ட்ட துவா செய்யறது வேஸ்ட். யார்கிட்ட துவா செய்யணுமா? பகதாதிலே உள்ள அவுலியாக்கிட்ட என்ன செய்யணுமா? துவா செய்யுங்க. அந்த அவுலியா என்ன செய்வாரு? உங்க துவாவை கேட்பாரு. அல்லாஹ்ட்ட இனிமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி தலப்பா போட்டுக்கிட்டு, தாடி வைத்துக் கொண்டு, ஜிப்பாவை அணிந்து கொண்டு ஜும்மா பேசக்கூடியவர் இப்படி மக்கள் மத்தியில ஒரு தவறான பாதை நோக்கி அழைக்கிறார். பாருங்க, நாங்க இவ்வளவு நாளும் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு பார்த்தோம், அல்லாஹ் தரல. இதுக்கு பிறகு அல்லாஹ்ட்ட கேட்கறது எந்த புரோஷனும் இல்ல. நாங்க பாஜாதி வீட்டு குதுபநாயகத்துல கேட்பாங்க, ஒருத்தர் சரி வந்தீங்க. நாங்க ஏன் பார்த்தோம்? குத்துபுல் அக்தா, குத்துபுமார்களுக்கு எல்லாம் குத்துபு, இவங்களுக்கு நன்றி அல்லாஹ்ட்ட கேட்டீங்க, அல்லாஹ் தந்தானா? அல்லாஹ் உங்களுக்கு தந்தானா? என்ன சொல்றாரு அவரு? இவ்வளவு நாளும் அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டோம், அல்லாஹ் தரல. எனவே நீங்க என்ன செய்யுங்க? பகதாதுக்கு சென்று குத்துபுல் நாயகம் அப்துல் காதர் ஜெயிலானி சொல்லுவாங்கல்ல, அந்த அப்துல் காதர் ஜெயிலானி போய் கேட்ட நமது பிரார்த்தனையை அவர் அங்கீகரிப்பார். மக்களே, புரிகிறதா? இன்றைக்கு மக்கள் மத்தியில நல்லதை ஏவாமல் தீமையான விஷயத்தை ஏவக்கூடிய சில போலி ஆலிம்கள் இந்த தமிழகத்திலே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸ் போதிக்கிறது. 10 வருஷம் படித்த இந்த ஆலிம் எதை நோக்கி அழைக்கிறார்? தர்காவை நோக்கி அழைக்கிறார். குத்துபுல் அக்தாத் அப்துல் காதர் ஜெயிலானி இடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று மிகப்பெரிய ஒரு மோசமான கருத்தை இவர் மக்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். இது மாதிரி இன்றைக்கு போலி ஆலிம்கள் தர்காவுக்கு போலான்னு சொல்லுவாங்க, அவுலியாக்கிட்ட போய் பிரார்த்தனை செய்யலாம், அல்லாஹ்ட்ட செய்யறது வேஸ்ட் என்றெல்லாம் நினைச்சுவார்கள். மக்கள் மத்தியில உங்களை வழிகெடுப்பார்கள். அதே போல பாருங்கள் இந்த ஆலிமுடைய பேச்சுகளை. பெருமானாரை நாங்கள் பிறப்பிலே கேள்விப்பட்டோம்.
சில பேர் பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட செய்வார்கள். மார்க்க அறிஞர்கள் சில பேர் எழுதி தருகிறார்கள். நீங்க இது புகாரில வருதான்னு கேட்க கூடாது. நீண்ட கால அனுபவ பாடத்திலே சொல்லுகிறார்கள். ஆண் குழந்தை வேண்டும் என்று நினைக்கிற பெரும் கலிமா விரலால் மனைவியின் வயிற்றில் முகம்மது என்று எழுதட்டும் என்று சொல்லுவார்கள். ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று பெருந்தவம் கிடப்பவர்களுக்கு சில அறிஞர் பெருமக்கள் இப்படி எழுதி தருவதுண்டு. என்ன சொல்றாரு இவரு? இவரு பேர் சதுதீன் பாக்கவி, அடையார் பள்ளி இமாம், தமிழகம் முழுக்க பயான் செய்யக்கூடியவர். தொப்பி வச்சுக்கிட்டு நல்ல பெரிய தாடி வச்சுக்கிட்டு உள்ளவர். இவர் என்ன சொல்றாரு? பெண்களுக்கு ஆண் குழந்தை வேணுமா? ஆண் குழந்தை வேணும்னா அவங்களுடைய வயிற்றுல என்ன செய்யணுமா? முகம்மது என்று எழுதுங்கள். பேசும்போது சொல்றாரு, இதுக்கு ஆதாரம் கேட்டா புகார்ல கிடைக்காது, குர்ஆன்ல கிடைக்காது, அனுபவத்துல பெரியார்கள் முன்னோர்கள் சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆண் குழந்தை வேணும்னா வயிற்றில் முகம்மது என்று எழுதுங்கள் என்று பேசுறாரு. இது மார்க்கமா? அப்ப என்ன சொல்ல வராரு? பெண் குழந்தை வேண்டாம், ஆண் குழந்தை வேணும்னா நீங்க இது மாதிரி செயலில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்றாரு. கண்ணியத்திற்குரியவர்களே, பெண் குழந்தை என்பது ஒரு நற்செய்தியாகும். 2 பெண் குழந்தையை பெற்றெடுத்து யார் நல்ல முறையில் வளர்த்து அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்களோ நாளை மறுமை நாளில் ரசூலுல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். பெண்களை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் அந்த அளவுக்கு சிலாகித்து சிறப்பித்து பேசிட்டு காட்டுகிறது. ஆனால் இவர் என்ன செய்கிறார்? ஆண் குழந்தை வேணும்னா இது மாதிரி வழிமுறையை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல இல்லாத, ஹதீஸ்ல இல்லாத, மக்கள் மத்தியில ஒரு தவறான கருத்தை போதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு பார்க்கலாம் சமுதாயத்துல நிறைய ஜமாத் இருக்கும். சுன்னத் ஜமாத்து, ஜாக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும், தௌஹீத் ஜமாத் நாம இருக்கிறோம், மதுஹபுகளை பின்பற்றக்கூடிய ஜமாத் இருக்கு, தபிலிக் ஜமாத் இருக்கு. ஏன் இவ்வளவு பிரிவு? ஏன் இந்த அளவுக்கு பிரிஞ்சிருக்கிறாங்க? தௌஹீத் ஜமாத் நாம ஏன் உருவாக்கணும்? அதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு சமுதாயத்தின் மத்தியில எந்த அமைப்பாவது, எந்த ஜமாத்தாவது மக்களுக்கு நல்லதை மாத்திரம் போதித்து தீமையை தடுக்கிறார்களா? இந்த ஜமாத்தின் மூலமாக எத்தனை மக்கள் வழிகேட்டில ஷிர்க்ல இருந்தார்களோ அவர்களிடத்திலே மார்க்க பிரச்சாரத்தை செய்து இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லி எத்தனை மக்கள் அந்த தர்கா வழிபாடு, அந்த கொள்கையிலிருந்து, அந்த சிந்தனையிலிருந்து வெளியாகி அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற கொள்கை நமக்கு வந்தார்கள். வட்டிக்கு எதிரான பிரச்சாரத்தை நமது ஜமாத்தின் சார்பாக பல ஜும்மா மேடைகளில் பேசப்பட்டிருக்கிறது. எந்த பள்ளியிலாவது இது மாதிரி பேசப்பட்டிருக்கிறதா? வட்டியை பத்தி பேசினா சில இடங்கள்ல இமாமத் செய்ய முடியாது சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்ல. ஏன்? இமாம் வட்டியை பத்தி பேசிட்டாருன்னா அன்னைக்கு அவர் காலி. பள்ளிவாசல் முத்தவழியே சில பேர் செய்வாங்க, வட்டி வாங்குவார், வட்டி கொடுப்பாரு. அந்த இடத்துல நம்ம வட்டியை பத்தி பேசினா அவருடைய வேலை பறி போய்விடும். வட்டிக்கு எதிராக இவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்களா? எத்தனை இளைஞர்கள், எத்தனை வாலிபர்கள் மது போதை போன்ற பழக்கத்திலே ஈடுபட்டு அவருடைய வருங்காலத்தை, அவருடைய இலக்கை இழந்து வாழக்கூடிய இளைஞர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்களே, அவர்களுக்கு மத்தியில போதை என்பது இஸ்லாத்துக்கு எதிரானது, போதை பொருளை சாப்பிடக்கூடாது, மது குடிக்க கூடாது, சிகரெட் அடிக்க கூடாது, இது போன்ற பிரச்சாரத்தை இன்னைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக தீமையை தடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வேலையை அவங்க செய்யறாங்களா? பாருங்க, தர்கால அந்த சந்தனக்கூடு இழுத்துட்டு போகும் பொழுது கூத்து குமாரம் டான்ஸ் அடிக்கிறாங்க இல்லையா? அந்த சந்தனக்கூடு இழுத்துட்டே போவாங்க, பாட்டு கச்சேரி, டப்ஸ் அடித்துக் கொண்டு அதுல சில வாலிபர்கள் இளைஞர்கள் செய்யறாங்க, மதுவை குடித்துக் கொண்டு டான்ஸ் ஆடுறாங்க. அப்ப இந்த இளைஞர்கள் மத்தியில விழிப்புணர்வு யார் ஏற்படுத்தணும்? முத்தவள்ளிமார்கள், அந்தந்த பள்ளி இமாம்கள் தான்
அந்தந்த தெருவில் வாலிபர்களை மதுவில் இருந்து போதை பழக்கத்தில் இருந்து மீட்டெடுக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அந்த காரியத்தை செய்யறாங்களா? இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் தீமையை பார்த்தால் மக்கள் மத்தியில அதை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தௌஹீத் ஜமாத் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் எந்த அப்படின்னு சொன்னா, சில தவறு ஃபுல்லா உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, அதை மறைப்பாங்க. எப்படி மறைப்பாங்க? கூட்டு துவான்னு ஒன்று இருக்கு. தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசல்ல இந்த இடத்துல கூட்டு துவா கிடையாது. ஏன் கிடையாது? அது நபிகளார் அவர்கள் வழிகாட்டவில்லை. கூட்டு துவா இன்னைக்கு நிறைய பள்ளிவாசல்ல ஓதுறாங்க. தொழுகை முடிஞ்ச பிறகு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வகினா அஸாபன்னார் ஆமீன் அப்படி சொல்றாங்க. கூட்டத்துல அல்லாஹ் அக்பர் சொல்வாங்களே, அது மாதிரி ஆமீன் சொல்வாங்க. இந்த கூட்டு துவா இஸ்லாத்துல இருக்கிறதா? நீங்க பாருங்க, நிறைய பள்ளிவாசல்ல ஓதுறாங்க. போட்டோவே இல்லை. எடுங்க, மேடையில இருந்து எங்க நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. தெளிவா இல்லை, கேமரா தெளிவில்லை. சரி, கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கூட்டு துவாக்கள் பல பள்ளிவாசல்ல ஓதப்படுகிறது. இந்த துவாவை பற்றி திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த கூட்டு துவா சம்பந்தமா ஏன் சொல்ல வந்தானா, தௌஹீத் ஜமாத் வருவதற்கு முன்பதாக திருச்சியிலே உள்ள ஜாமியா அன்வாருல் உலூம் என்கின்ற சுன்னத் ஜமாத்திலே படித்துக் கொண்டிருந்தேன். அப்படி படிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தௌஹீத் சகோதரர் தௌஹீத் கொள்கையை பற்றி நம்மள்ட்ட சொல்றாரு. கூட்டு துவா என்பது கிடையாதுங்க, உங்க பள்ளிவாசல்ல இப்படி கூட்டு துவா ஓதுறீங்க அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேள்வி கேட்கிறார். அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா, அந்த சகோதரர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது ரகசியமாக பணிவாக செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்படின்னு ஆதாரம் சொல்லிட்டார், தெளிவா சொல்லிட்டார். இது கொண்டு போய் இமாம் கிட்ட சொல்றேன், ஹஸ்ரத் இது மாதிரி நம்ம கூட்டு துவா ஓதுறோம்ல, இந்த கூட்டு துவா என்பது கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் வந்து ரகசியமா பணிவா செய்யுங்க துவா செய்ய சொல்றான், இதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லி போய் காட்டுறேன். அதுக்கு அந்த இமாம் சொல்றாரு,
ஆமா உண்மைதான். அவர் சொல்றாரு உண்மைதான். கூட்டு துவா ரசூலுல்லாஹ் ஓதல. கூட்டு துவா என்பது மார்க்கத்துல இல்ல. இந்த பழக்கம் சமீபத்தில் ஒரு 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்பதாக உருவாக்கப்பட்டது. உடனடியே நம்ம மக்கள்கிட்ட போய் சொன்னா அது குழப்பம் ஏற்பட்டுரும், அதனால போக திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சுன்னத் ஜமாத் அழைப்பு சொல்றார். அப்ப நமக்கு புரிகிறது, அப்ப இவர்களிடத்துல ஒரு சத்திய கொள்கை இல்லை, ஒரு உண்மையான போதிக்கக்கூடிய போதனை இல்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான், உதுஉ ரப்பக்கும் தலர்ரஅன் வ குஃபியா, நீங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது ரகசியமாக பணிவாக செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய அந்த ஆதாரத்தை வார்த்தையை கொண்டு போய் காட்டும் பொழுது அந்த இமாம் இடத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? மக்கள் மத்தியிலே போய் சொன்னால் குழப்பம் உண்டாகிவிடும், மக்கள் எல்லாம் நம்ம எதிர்க்க ஆரம்பித்துருவாங்க, மக்களுக்கு பயந்து இன்னைக்கு மார்க்கத்தை மாற்றமாக சொல்லக்கூடிய ஒரு காட்சியை, ஒரு செயல்பாட்டை இந்த போலி ஆளுங்கள் மக்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நமது ஜமாத்தினுடைய ஜும்மா மேடையில ஷிர்கை பற்றி தெளிவாக சொல்வோம், வட்டியை பற்றி தெளிவாக அது குற்றம், அது மோசமான செயல் என்று நாம் போதிப்போம். போதைக்கு எதிரான பிரச்சாரத்தை நாம ஜும்மா மேடைகளில் பேசியிருக்கிறோம். ஆனா அவருடைய ஜும்மா மேடை எடுத்து பார்த்தா முன்னோர்கள் அவுலியாக்கள், ஒரு அவுலியா 40 வருஷமா ஒரே ஒருவோட ஃபுல்லா நின்று தொழுதாரு. அது என்ன வயிறால டயரான்னு தெரியல, ஒரே ஒருவோட 40 வருஷமா அந்த இரவு நேரம் முழுக்க அப்படியே பதிவு வைக்கும் தொழுதாராம். 40 வருஷத்துல ஒரு நாளும் கூட அவர் தூங்கியது இல்லையா? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், பகல் நேரம் உழைப்பதற்காக வேண்டி, இரவு நேரம் ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். நபிகளாரும் கூட தொடர்ச்சியாக இரவு முழுக்க நின்று தொழுதே கிடையாது, தொடர்ச்சியா 40 வருஷம். இன்னைக்கு பார்த்தா எங்க அவுலியாக்கள், எங்கள் முன்னோர்கள், எங்கள் இமாம்கள் ஒரே ஒழுவோடு 40 வருஷமாக அந்த இஷா ஒழுவோடு ஃபஜ்ர் வரைக்கும் நின்று தொழுதாங்க. இன்ன கட்டுக்கதை கப்சா கதைகள் மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில தான் இன்றைக்கு இன்ன பிற ஜும்மா மேடைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஜமாத்தில் உள்ளவர்கள் எல்லாமே அப்படியே தௌஹீத் ஜமாத்திலிருந்து பிறந்தவங்க கிடையாது, சுன்னத் ஜமாத்துல இருந்தவங்க தான். இந்த மேடையில உள்ளவங்க சில தர்காவுக்கு சென்றிருக்கலாம். நான் தர்காவுக்கு போயிருக்கிற ஆரம்ப காலத்துல சுன்னத் ஜமாத்துல நான் பயணித்திருக்கிறேன். தராவீஹ் தொழுகையை, தராவீஹ் என்ற வார்த்தை கிடையாது, இரவு தொழுகை தான். அங்க தராவீஹ் என்ற வார்த்தை சொல்வார்கள். அந்த தொழுகை வைத்திருக்கிறேன், இமாமத் பண்ணிருக்கிறேன். ஆனால் அங்கு நடைபெறக்கூடிய செயல்பாடு மார்க்கத்திற்கு எதிரானது என்று புரிந்து அறிந்து அல்லாஹ்விற்காக வேண்டிதான் இந்த ஜமாத்திலே தௌஹீத் என்ற கொள்கையை நோக்கி வந்திருக்கிறோம். மக்கள் நம்ம என்ன சொல்றோம்? அல்லாஹ்வை சரியான முறையை தொழுவுங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து நடங்க, வட்டியின் பக்கம் போக வேண்டாம், விபச்சாரத்தின் பக்கம் செல்ல வேண்டாம், மக்களை ஏமாற்ற வேண்டாம், மோசடி செய்ய வேண்டாம், அன்பாக பண்பாக வாழுங்கள். இப்படி நல்ல விஷயத்தை சொல்லக்கூடிய, அதே போல தீய காரியத்தை மக்கள் மத்தியிலே தடுக்கக்கூடிய ஒரு ஜமாத்தாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு இறை தூதரை அனுப்பி கொள்கையை எடுத்து சொல்வதற்காக வேண்டி அனுப்பினாரோ, அதே போலதான் இந்த ஜமாஅத்தினுடைய ஆணி வேறாக கொள்கையாக அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்கின்ற கொள்கையை மக்கள் மத்தியிலே நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன் இதை அடிக்கடி பேசுறோம்? அதுக்கு என்ன காரணம்? எப்ப பார்த்தாலும் ஷிர்க், எப்ப பார்த்தாலும் தௌஹீத் அப்படின்னு சொல்லி பேசுகிறோமே, ஏன் பேசுகிறோம்? ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டிதான். ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், வலையின் அஷ்ரக்த முஹம்மது, நீ இணை வைத்தால் லா யஹ்பதன்ன அமலுக, உன்னுடைய அமல்கள் அனைத்துமே வீணாய் போய்விடும், அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு இறை தூதருக்கும் சொன்னார். முஹம்மது நபிகளார் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்தான். அந்த எச்சரிக்கை நமக்கும் தான். அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால் நாம செய்த எல்லா காரியமும் ஒண்ணுமில்லாமல் ஆகிவிடும். அல்லாஹ் அழித்து விடுவான், நமது நன்மையை அல்லாஹ் பறித்து விடுவான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்த ஜமாத் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை, கொள்கையை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் என்கின்ற கொள்கையை போதிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது. அரசியலுக்காக வேண்டியோ, காசுக்காக வேண்டியோ, நோட்டுக்காக வேண்டியோ, சீட்டுக்காக வேண்டியோ பயணிக்கக்கூடிய ஒரு ஜமாத் அல்ல. முழுக்க முழுக்க மறுமை நாளிலே நன்மையை எதிர்பார்த்து இறை திருப்திக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே ஒரு அமைப்பாக இருந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த தெருமுனை கூட்டத்தின் வாயிலாக அழைப்பிடுகிறோம். ஜமாத்தோடு சேர்ந்து இணைந்து, தௌஹீத் ஜமாத்தோடு சேர்ந்து இணைந்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய நபிமார்கள் செய்த அந்த பணியிலே இன்ஷா அல்லாஹ் இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் திரளாக ஒன்றிணைந்து இந்த மக்களை ஷிர்கில் இருந்து, வட்டி போன்ற தவறான காரியத்திலிருந்து மக்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? வென்றெடுக்க வேண்டும். ஜமாத்தோடு இணைந்து பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தருவானாக. இந்த ஜமாத்தோடு சேர்ந்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த பணியை நாம் அனைவரும் செய்ய வேண்டும். அத்தகைய பாக்கியத்தை ரஹ்மான் நம்மளுக்கு மாக்கி அருள் புரிவானாக.